அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 27 பிப்ரவரி. இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன மாரி செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். தலைப்புச் செய்தியில 554 ரயில் நிலையங்கள் நவீனமயம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. என்ன செய்தி அப்படிங்கிறத பார்ப்போம். இந்தியா முழுவதும் 554 ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கும் பணிக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் அப்படிங்கிறது சொல்றாங்க. இந்தியா முழுவதும் என்ன திட்டத்துக்கு கீழ பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கீழ குடுத்திருக்காங்க. அம்ரித் பாரத் அப்படிங்கிற இந்த திட்டத்துக்கு கீழ தான் நமக்கு ரயில் நிலையங்கள வந்து நவீனமயமாக்குறாங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ரெனோவேஷன் அப்படிங்கிறத பண்றாங்க. சரிங்களா? இதுல இந்தியா ஃபுல்லா ஒரு 554 அப்படிங்கிறதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இதுல தமிழகத்துல மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா 34 ரயில் நிலையங்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அந்த 34 ரயில் நிலையங்களோட பெயர்கள வந்து இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. அதான் நமக்கு தலைப்புச் செய்தியில இருக்கக்கூடிய செய்தியா இருக்கு. அடுத்த கட்டமா என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர பொறுத்தவரைக்கும் நமக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவா தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ என்ன மாரி செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் வாட் என்ன இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குவோம். பாலாற்றின் குறுக்கே ரூபாய் 215 கோடியில் தடுப்பணை கட்ட நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ யார் கட்டப் போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆந்திரா கவர்ன்மெண்ட் வந்து கட்டப் போறாங்க. பாலாற்றுக்கு குறுக்கே வந்து கட்டப் போறாங்க. அதற்கான அறிவிப்பு, அதுக்கான நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. அந்த ஒரு செய்திய பார்க்குறோம். இங்க ஒரு தடுப்பணை அப்படிங்கிறது கட்டப்பட்டுச்சு அப்படின்னா, நம்மளோட திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் நம்ம. பாலாற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணை அப்படிங்கிறத ஆந்திரா கவர்ன்மெண்ட் வந்து பண்ண போறாங்க. சரிங்களா? அது ஒரு செய்தியா இந்த இடத்துல பார்க்குறோம் நம்ப. அடுத்த கட்டமா திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். திருக்குறள்ல இன்னைக்கு "நீரென்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானென்று அமையாது ஒழுக்கு. நீரென்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானென்று அமையாது ஒழுக்கு. எப்படிப்பட்டவர்க்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லாமல் ஒழுக்கமும் நிலைபெறாமல் போகும்." அப்படிங்கிறத சொல்றாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட உயிரினமாக இருந்தாலும் அதற்கு நீர் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கு. அந்த நீர் அப்படிங்கிற அந்த அடிப்படையான விஷயத்துக்கு மழை அப்படிங்கிற ஒண்ணு தேவைப்படுது. மழை மட்டும் பெய்யாமல் போயிருச்சு அப்படின்னா, நமக்கு நீர் இல்லாமல் போயிரும். நீர் இல்லாம போயிருச்சு அப்படின்னா, உலகத்து உயிர்களிடையே ஒழுக்கம் இல்லாமல் போயிரும் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள்ல சொல்றாங்க நமக்கு. சரிங்களா? திருக்குறளின் 20 அதிகாரம் வான் சிறப்பு. அடுத்த கட்டமா செய்திகளுக்குள்ள போயிரலாம். செய்திகள்னு பார்க்குறப்ப இன்னைக்கு ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. ஸோ கீழடி முதல் 2ஆம் கட்ட அகழாய்வு அறிக்கைகள் 9 மாதங்களில் வெளியிடப்படும் அப்படிங்கிறத மதுரை உயர்நீதிமன்றத்தில மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளையில வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா, மத்திய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா கீழடியில மொத்தம் 9 கட்டங்களா நமக்கு இந்த அகழாய்வு பணிகள் நடந்திருக்கு. அதுல 1, 2, 3 இதை வந்து யார் பண்ணியிருப்பாங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. 4ஆம் கட்டத்திலிருந்து 9ஆம் கட்டம் வரைக்கும் ஸ்டேட் கவர்ன்மெண்ட் மாநில அரசாங்கம் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த 1, 2, 3 அப்படிங்கிறதுல 1, 2 இது 2யும் யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த ஒரு தொல்லியலாளர் தான் வந்து பண்ணிருப்பாரு. அவர் தலைமையில தான் நடந்திருக்கு. டைரக்டர் அவரா இருந்திருப்பாரு. ஓகேங்களா? அவர் ஒரு 982 பேஜஸ் கொண்ட ஒரு அந்த ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபேஸ் எக்ஸ்கவேஷனோட ரிப்போர்ட் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணியிருக்காரு. ஆனா, இதனுடைய ரிப்போர்ட் வந்து இன்னும் மத்திய அரசாங்கம் பொது மக்களுக்கு இன்னும் வெளியிடல. ஓகேங்களா? பொது பார்வைக்கு இன்னும் வெளியிடப்படாம இருக்கு. இத வெளியிடணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இந்த வழக்கு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கும். அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கும். இந்த விசாரணையின் போது எப்போ வெளியிட போறீங்க அப்படிங்கிறத நீதிபதிகள் கேட்டிருப்பாங்க. அதுக்கு மத்திய அரசாங்கம் இன்னும் 9 மாதங்கள்ல இந்த ஒரு ஆய்வறிக்கை அப்படிங்கிறது வெளியிடப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்ப மத்த கட்டங்களுக்கான இப்ப 4ஆம் கட்டம்லேருந்து 9ஆம் கட்டம் வரைக்கும் நமக்கு அந்த அறிக்கைகள் அப்படிங்கிறது வெளிய வந்துருச்சுன்னா, மாநில அரசாங்கம் ஒவ்வொரு கட்டமும் முடிய முடிய அதுக்கான அறிக்கைகள வந்து தொடர்ச்சியா வெளியிட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா, மத்திய அரசாங்கம் பண்ண அந்த முதல் மற்றும் 2ஆம் கட்ட அகழாய்வுக்கான அந்த ஒரு அறிக்கை அப்படிங்கிறது வெளியிடப்படல. அதுல வந்து குறிப்பா நம்ம இந்த குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆய்வில் தான் 5000த்துக்கும் மேற்பட்ட பழமையான பொருட்கள் கண்டறியப்பட்டன அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருப்பாங்க. என்ன மாதிரியான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? அதனுடைய காலகட்டம் என்ன? ஸோ அதை வைத்து இந்திய வரலாறும், தமிழ்நாடு வரலாறும் எந்த மாரியான ஒரு மாறுதல்கள சந்திக்கும்? அப்படிங்கிறதுக்கெல்லாம் இது நெறைய விஷயங்கள ஸ்டடி பண்றதுக்காகவும் இந்த ஒரு ரிப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா தேவைப்படுது. 4லிருந்து 9ஆம் கட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆய்வறிக்கைகள் வந்துருச்சு. இதையும், அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு தேவைப்படுது. இந்த மாதிரியான காரணங்களுக்காக
வழக்கு போட்டிருப்பாங்க. மத்திய அரசாங்கமும் 9 மாதங்கள்ல வெளியிடப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல ஒரு செய்தியா பார்க்கணும். இந்த வழக்கு முன்னாடியே விசாரணைக்கு வந்திருக்கும். முன்னாடியே விசாரணைக்கு வந்தப்பயும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். இப்போ வந்து மத்திய அரசாங்கம் பதிலளிக்குமாறு சொல்லியிருப்பாங்க. இப்போ மத்திய அரசாங்கம் அந்த பதில சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த கட்டமா என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பெருசா ஒண்ணும் செய்திகள் இல்ல. கடைசி வரைக்கும் பார்த்தோம்னா விளையாட்டு செய்திகள் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு செய்திகள் அப்படிங்கிறது அதோடயே கம்ப்ளீட் ஆச்சு. நம்ம கீழடியோட முடிஞ்சுது. ஸோ முக்கியமான செய்திகள் அப்படிங்கிறது எதுவும் இல்ல பெருசா. சும்மா ஒரு ஒன் லைனரா தான் குடுத்திருந்தாங்க. ஸோ ஒரு ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ மீண்டும் நாளைக்கு செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி.